ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்பளம் உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் எப்படி செயல்படுது அப்படின்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் நமக்கு இருக்கிற லாபம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் அப்பளம் பார்த்திங்கன்னா தினசரி அதிகமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸை பின்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் உற்பத்தி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த மாவை ரெடி பண்ணி கொடுக்குற மிஷின் தான் இந்த மிஷின். இப்போது இந்த மிஷின் மூலயமா தான் நம்ம பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அப்பளம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரிசி மாவு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதை இல்லாமல் உளுந்த மாவு அண்டு ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷினை ரன் பண்ணணும். ஒரு 5 to 7 minutes நம்ம ரன் பண்ணுறப்ப அந்த மாவை பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்து தான் இந்த மாவை நம்ம என்ன பண்ணணும்னா அதே மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸான மாவை பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த யூனிட்டில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ண மாவை பார்த்து போட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவை நல்ல ஹை ப்ரெஷரில் ரெடி பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த யூனிட்டான அப்பளம் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினுக்கு பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இந்த மிஷின் மூலயமா தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்பளத்தை ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோலர். சரிங்களா, அந்த ரோலரில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவை எடுத்து வச்சிட்டோம்னா, அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம அந்த திக்னஸ், அந்த அப்பளத்தோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ அதில் செட் பண்ணிட்டோன்னா அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாவு ரோலர் நமக்கு ப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரோலர் மூலிமா ப்ரெஷ் ஆகி வந்ததுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த 2வது ரோலரில் பார்த்திங்கன்னா கட்டர் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷேப்பில் அந்த டை செட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த ரோலருக்கு போகும். ஸோ அடுத்த ரோலருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் கட்டானது போக மீதி இருக்கக்கூடிய மாவை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ரோலரை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து எலிவேட்டரில் ட்ராவல் ஆகி பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் வரும். இப்போது நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். ஸோ இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு, அதாவது மாவுத்தன்மையோடு இருக்குதுன்னு. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஃப்ரையர். சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான காற்று, ஹேர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பத்தன்மையோடு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த எலிவேட்டர் 4 ரோல் இருக்கும். அந்த 4 ரோலையும் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பக்கம் மேலே இருக்குதுன்னா அடுத்த யூனிட்டுக்கு வரப்போ மேலே இருக்கக்கூடிய அப்பளம் கீழே வந்துடும், அந்த அடிப்பகுதி பார்த்திங்கன்னா மேல் பகுதிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரப்போ பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் ப்ராப்பராக ட்ரை ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்பளத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது இந்த அப்பளத்தை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேக்கிங் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த அப்பளம் எந்த அளவுக்கு ரொம்ப அந்த கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பளம் ரெடி பண்ணக்கூடிய மிஷினில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. மற்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு இதில் எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பளம் உற்பத்தி தொழில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பளத்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சில பிராண்டுகள் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த அப்பளத்தை நம்ம பெரிய அளவுக்கு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி மிஷினுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறுபடுது.
நார்மலாக 1 மணி நேரத்துக்கு 25 கிலோவில் இருந்தே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இந்த மிஷினில் வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலைகள் வந்து மாறுபடும். இப்போது இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு லாபங்கள் வந்து எப்படி இருக்குது அண்டு உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்பளத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏகப்பட்ட ரகங்களில் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து உளுந்து பயன்படுத்தி வந்து அப்பளத்தை வந்து ரெடி பண்ண முடியும். அண்டு அதுவே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அண்டு இதை இல்லாமல் அரிசி மாவு பயன்படுத்தி பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்களை பயன்படுத்தியும் அப்பளங்களை பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முடியும். கூடவே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்குது இல்லையா, அதாவது கருப்பு கவுனி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசிகளை பயன்படுத்தியும் நம்ம பார்த்திங்கன்னா அப்பளங்களை வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு, நம்ம அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து எடுத்து பண்ணுறதில்ல. இதுவே வந்து நம்ம நார்த் இந்தியா சைடில் போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அப்பளத்தில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த மூலப்பொருள்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு, மில்லட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்பளங்களை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதே கான்செப்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நார்மலாக 1 கிலோ அப்பளம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 75 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரையும் வருது. நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியலை பொறுத்து அதோடைய விலை வந்து மாறுபடும். ஆனால் இன்றைக்கி அப்பளத்தோடைய ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ 250 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே இந்த அப்பளம் வந்து உற்பத்தி பண்ணுறவங்க என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கிலோவை வந்து 200 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களே மக்கள்கிட்ட நேரடியாக வந்து விற்பனை பண்ணுறப்ப கிலோ 200 ரூபான்னு பண்ணுறப்ப 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா வரையும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிறது 1 மணி நேரத்துக்கு 25 கிலோ வரையும் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இருக்குது. இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு 15 நாள் மட்டும் ரன் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ரன் பண்ணுறப்ப 250 கிலோ ஆகிடுச்சு. ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 100 ரூபா மார்ஜின் அப்படின்னா ஒரு 250 கிலோவுக்கும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். 25,000 ரூபா வரையும் நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நாளை வந்து உற்பத்தி பண்ணுறது அண்டு இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண அந்த 250 கிலோவும் மார்க்கெட், அதாவது டைரக்ட் மார்க்கெட்டிங் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போயிட்டு விற்பனை செய்கிறதையும் பண்ணலாம். அண்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்ரிங் சர்வீஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்டல்ஸ், சரிங்களா, ஹாஸ்டல் அதுக்கு அடுத்ததாக காலேஜில் வந்து கேன்டீன் ரன் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பளங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அப்பளங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கம்மியான ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணியும் நம்ம வந்து டீலர்ஷிப்பு அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணி நம்மளால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் அண்டு பெரிய அளவுக்கு நம்ம ஏரியாவில் போட்டி இல்லாத ஒரு தொழிலாகவும் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஏற்றுமதியும் பண்ணலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி பண்ணுறப்ப நம்மளால் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த அப்பளங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுமதியாகவும் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த பிஸ்னஸில் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணலாம். இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய ப்ராப்பரான அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள். அண்டு மிஷின் பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மிஷினை வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தே இந்த மிஷினை வந்து கொள்முதல் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.